வணக்கம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி கோடீஸ்வரரா இறந்து போறாரு. ஆனா அதே சமயம் ஹார்வர்ட்ல படிச்ச ஒரு பெரிய நிதி நிர்வாகி திவாலாகி போயிடுறாரு. இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கதை பணத்தை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் மாத்தப் போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில தேடுறது ஒரு பெரிய புதையல திறக்கிறதுக்கு சமம். இந்த விசித்திரமான புதிரை விளக்க ரெண்டு நிஜ வாழ்க்கை மனிதர்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. ஒரு பக்கம் ரானல்ட் ரீட் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி தான். ஆனா ரொம்ப பொறுமையா முதலீடு செஞ்சு $8 மில்லியன் அதிகமான சொத்தோட இறந்தாரு. இன்னொரு பக்கம் ரிச்சர்ட் ஃபஸ்கான் ஹார்வர்ட்ல படிச்சவர், மெரில் லிஞ்ச்ல பெரிய நிர்வாகி. ஆனா தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி எல்லாத்தையும் இழந்து கடைசியில திவாலாயிட்டாரு. இது எப்படிங்க சாத்தியம்? அப்போ இந்த புதிருக்கு என்னதான் விட? இங்கதான் விஷயமே இருக்கு. பதில் உங்க அறிவுல இல்ல, உங்க நடத்தையில தான் இருக்கு. அதாவது பண விஷயத்துல வெற்றி பெறறதுக்கு நீங்க எவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்றத விட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்கன் ஹவுஸலோட இந்த மேற்கோள் விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. பணத்துல ஜெயிக்கிறதுக்கும் நீங்க எவ்ளோ புத்திசாலின்னு காட்டுறதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்ல. ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுக்கு தான் எல்லா சம்பந்தமும் இருக்கு. ரொனால்ட் ரீடோட பொறுமையும் ஃபஸ்கனோட பேராசையும் தான் அவங்க தலைவிதியே தீர்மானிச்சது, அவங்க பட்டங்கள் இல்ல. இதுதான் பணத்தின் உளவியலோட அடிப்படை. இதுக்கு பேர் தான் பணத்தின் உளவியல். அதாவது நிதி வெற்றிங்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்கில். நீங்க எவ்வளோ பெரிய கணக்கு போடுறீங்கன்றது முக்கியம் அல்ல. பேராசை, பயம், பொறுமை, இந்த மாதிரி உணர்ச்சிகளை நீங்க எப்படி கையாள்றீங்கன்றது தான் உங்க நிதி வெற்றியை முடிவு பண்ணுது. இது ஒரு மென்திறன். அதாவது யார் வேணாலும் இதை கத்துக்க முடியும். இந்த ஒரு விஷயம்தான் ஃபைனான்ஸ மத்த எல்லா துறைகள்ல இருந்தும் தனியா காட்டுது. யோசிச்சு பாருங்களேன். எந்த பயிற்சியும் இல்லாத ஒருத்தரால ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா ஃபினான்ஸ்ல ரொனால்ட் ரீட் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட சரியான நடத்தையால ஒரு பெரிய நிதி நிபுணரையே ஜெயிக்க முடியும். சரி, இந்த நடத்தை சார்ந்த பாடங்கள்ல நம்ம பார்க்க போற முதல் முக்கியமான பாடம் இதுதான். அதாவது பணக்காரர் ஆகுறதுக்கும் பணக்காரராவே இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டுமே முற்றிலும் வேற வேற திறமைகள். பணக்காரர் ஆகுறதுக்கு நீங்க தைரியமா ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப நம்பிக்கையோட இருக்கணும். ஆனா சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்திக்க பணிவு, எச்சரிக்கை உணர்வு இதெல்லாம் தேவை. செல்வத்தை உருவாக்க உதவுற அதே அதீத நம்பிக்கை அதை அழிக்கவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. ஜெஸ்ஸி லிவமோரோட சோகமான கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம். 1929 மார்க்கெட் சரிஞ்சப்போ இன்னைக்கு மதிப்புல கிட்டத்தட்ட $3 பில்லியன் சம்பாதிச்சாரு. பணக்காரர் ஆகுறதுல அவர் ஒரு ஜீனியஸ். ஆனா அதே அதீத நம்பிக்கையில இன்னும் பெருசா பெட் கட்டி எல்லாத்தையும் அழந்தாரு. கடைசியில தன் உயிரையும் மாய்ச்சிக்கிட்டாரு. அவரால பணக்காரர் ஆக முடிஞ்சது, ஆனா பணக்காரராவே நீடிக்க முடியல. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான், சர்வைவல். அதாவது தப்பி பிழைக்கிறது. பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகளை அடையறத விட உங்களை மொக்கமா காலி பண்ற தோல்விகளை தவிர்க்கிறது தான் இங்க முக்கியம். ஏன்னா நீங்க கேம்ல இருந்தாதான் அந்த காம்பவுண்டிங்கோட மேஜிக் வேலை செஞ்சு உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கும். சரி, கேம்ல நீடிச்சிருக்கிறத பத்தி பேசணும். ஆனா நிறைய பேரை இந்த கேம்ல இருந்து வெளியேத்துற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் போதும் என்ற மனநிலை இல்லாதது. இதுதான் நம்மளோட 2வது பாடம். இந்த நம்பரை பாருங்க, $100 மில்லியன். உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு கனவு தொகை. இது மெக்கன்சியோட முன்னாள் சிஇஓ ரஜத் குப்தாவோட சொத்து மதிப்பு. இவ்ளோ இருந்தும் அவருக்கு இது பத்தல. இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற பேராசையில அவர் சட்டவிரோதமான இன்சைடர் ட்ரேடிங்ல ஈடுபட்டாரு. இதனால தன்னோட புகழ், சுதந்திரம், செல்வம்னு எல்லாத்தையும் இழந்தாரு. போதும்னு நினைக்காதது எவ்ளோ பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும்னு இது நமக்கு காட்டுது. இந்த கதை போதுங்கிற வார்த்தையோட சக்திய ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு பார்ட்டியில எழுத்தாளர் ஜோசப் ஹெல்லர் கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இந்த பார்ட்டி நடத்துற பில்லியனர் நீங்க உங்க நாவல் மூலமா சம்பாதிச்சதை விட ஒரே நாள்ல அதிகமா சம்பாதிப்பாருன்னு. அதுக்கு ஹெல்லர் சொன்ன பதில் இதுதான். ஆமா, ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அதுதான் போதும் என்ற மனநிலை. இதுதான் உண்மையான செல்வம். அப்போ இந்த போதும் என்ற மனநிலைய எப்படி வளர்த்துக்கிறது? முதல்ல அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குறத நிறுத்துங்க. அதுக்கு முடிவே கிடையாது. 2வது, சில விஷயங்களை பணத்துக்காக என்னைக்கும் பணயம் வைக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க மரியாதை, உங்க சுதந்திரம், உங்க குடும்பம், உங்க சந்தோஷம். நாம தப்பி பிழைக்கிறது பத்தியும் போதும்னு சொல்றத பத்தியும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? பணத்தோட உண்மையான மதிப்பு தான் என்ன? அதுதான் இந்த பகுப்பாய்வோட கடைசி மற்றும் மிக முக்கியமான கருத்து.
உளவியலாளர் அங்கஸ் கேம்பல் ஒரு ஆய்வுல ஆச்சரியமான ஒரு உண்மைய கண்டுபிடிச்சாரு. சந்தோஷங்கிறது உங்க சம்பளத்தையோ உங்க வீட்டோட அளவையோ உங்க வேலையோட பெருமையோ பொறுத்ததில்ல. அதுக்கு பதிலா என் வாழ்க்கைய நான் தான் கட்டுப்படுத்துறேன்ற உணர்வை பொறுத்துதான் இருக்குது. அதனால இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கருத்து இதுதான். பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நம்ம நேரத்தை நம்ம கட்டுப்போட்டுல வச்சுக்கிற சுதந்திரம்தான். நீங்க விரும்பின நேரத்துல விரும்பினவங்களோட செய்ய முடிஞ்சா அதுதான் உண்மையான செல்வம். இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்கு போதும்னா அது என்ன? அந்த இலக்கை நீங்க அடைஞ்சா உங்க நேரத்து மேல உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு கிடைக்கும்? இத பத்தி யோசிக்கிறது தான் உண்மையான செல்வத்தை நோக்கிய முதல் படி.